நமக்காக காத்துக் கொண்டிருப்பான் ஆனந்தி. ஆனந்தியை கற்பனை தெரிவிக்கப்படவா? ஆனந்திக்கு கற்பனை உடைப்பதற்காக பாரதிய சென்று ஆனந்தியை சந்திக்கலாம்.
ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரம் போதுதான் யார் யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் மண்ணக்கிளியே யாராரோ ஆசைப்பட்டால் சேர்த்து வைக்கும் மண்ணக்கிளியே உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் யார் யாரோ ஆசைப்பட்டா சேர்த்து வைக்கும் மண்ணக்கிளியே ஏன் ஊரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரும் போதுதான் நீ தூங்கும் நிலமும் தூங்கும் ஆகாய நிலமும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான்
ஈஸ்வரன் சாமி நீங்க கும்பிட்டுக்கிறீங்க. எல்லாம் அவங்கவுங்க வந்து விபூதி எடுத்துக்கிட்டு போங்க. யாரு எல்லாமே குலதெய்வம் கும்பிடுறவங்க எல்லாம் வாங்க. நிக்க கூடாது, எல்லாம் வாங்க. அதுக்கு நீங்க திருவிழா செஞ்சுக்கிறீங்க. எல்லாம் ஒருத்தரா வாங்க, ஒருத்தரா வாங்க. ஆமா சார், விபூதியோட எடுத்துவாங்க. பித்தாய் பிறை தூணி பெருமாறி அருளாளாய் எத்தாள் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பாள் நெல்லை நல்லூர் அருள் துறையுள் அத்தா இனி அள்ளி எனலானி சித்தம் எல்லாம் எனக்கு இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமி உம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமி சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமி இறைவா அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் ஒரு பிள்ளை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அந்த அம்மை இல்லாமல் ஒரு பிள்ளை இல்லை சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே அருட்கடலே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயனே உம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயனே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயனே இறைவா பக்தி பெருக்கில் எந்தன் ஊனொருக கடவத்தில் உள்ளே உயிர் ஒருக பக்தி பெருக்கில் எந்தன் ஊனொருக பரவசத்தில் உள்ளே உயிர் ஒருக சக்திகள்லாம் திறந்து சிவன் பெருக சக்திகள்லாம் திறந்து சிவன் பெருக எந்த சந்ததியே புத்தனுக்கு அடிப்பணிந்தேன் இறைவா சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே உம்மை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே இறைவா இருமா
ராசி அடி வாங்குறத பார்த்துட்டு போங்க. நாம் வணங்கக்கூடிய ஆண்டவன் அந்த முனீஸ்வரன் ஆலயம் வந்துவிட்டோம். சரி, சந்தோஷ் மலரோடு வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக மலரோடு வருவார். அதனால் இந்த அதுவரை ஆண்டவன் சங்கீதா, என்னங்க இது யார்? என்னுடைய அண்ணன் சந்தோஷ். அண்ணா அவர் யார் தெரியுமா? ஆனந்தியோட அண்ணன் ஆனந்தன் அவரு. எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். இப்பொழுது இழந்த கண்பார்வை ஆனந்திக்கு மீண்டும் கிடைக்கும். ஆனந்தி, பார்வை கிடைத்து விட்டது. ஏதோ சந்தோஷம் எல்லாம் எனக்கு பார்வை கிடைத்தது. உண்மைதான் எனக்கு நல்லது நல்லது. ஆனந்தி, இழந்த கண்பார்வை அந்த பாரிஜாத கிடைத்தது. அந்த பூவால் உனக்கு மீண்டும் வரவழைத்தினார். இதுவே பூத்தந்த புதுவாழ்வு. பூத்தந்த புதுவாழ்வு. பூத்தந்த புதுவாழ்வு. இழந்த கண்பார்வை உன் தங்கை கிடைத்தது. இருந்தாலும் உன் தங்கையை நான் எப்பொழுது முதன்முறையாக பார்த்தேனோ அப்பொழுதே அவள் மீது எனக்கு ஆசைப்படப்பட்டது. உன் தங்கையை நானே திருமணம் செய்து நினைக்கிறேன். ஆகட்டும். உன் விருப்பம் என்ன? என்னுடைய விருப்பம் அல்ல. அப்படியா? சரி, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார் சங்கீதா. சங்கீதாவை நீ திருமணம் செய்து கொள். உன் தங்கை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். நடக்கட்டும். இந்த குடும்பம் ஆண்டவன் முனீஸ்வரனால் நாம் அனைவரும் முடித்து ஒன்று சேர்த்து விட்டோம். இருந்தாலும் நம்மை எல்லாம் இன்றைக்கு